ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் சுஜியின் ஆன்மீக தகவல் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நாம் பார்க்க போவது இன்று ஞாயிற்றுக்கிழமையோடு வரக்கூடிய சஷ்டி. வைகாசி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சஷ்டி மிகவும் சக்தி வாய்ந்தது. ஏனென்றால் இன்றிலிருந்து வைகாசி விசாகம் 9வது நாள். அதனால் முருக பக்தர்கள் முருகபெருமானை வேண்டி விரதம் இருப்பவர்கள் இன்றிலிருந்து விரதத்தை தொடங்கலாம். விசாக நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வரக்கூடிய நாள்தான் வைகாசி விசாகம். அன்றைய தினம்தான் சிவபெருமானுடைய நெற்றிக் கண்ணிலிருந்து 6 பொறிகளாக வெளிப்பட்டு கார்த்திகை நாயகன் கலியுக கடவுளான முருகப்பெருமான் இந்த தினத்தில்தான் அவதரித்தார். இன்றைய தினத்தில் ஏராளமான முருகனின் கோவில்களில் அபிஷேக ஆராதனை நிகழும். இந்த வருடம் 9/6/2025 வைகாசி விசாகம் திங்கட்கிழமையில் வருகின்றது. முருக பக்தர்கள் அன்றைய தினம் பால்குடம், பாத யாத்திரை, காவடி எடுத்து முருகபெருமானை வணங்குவர். இன்றைய தினத்தில் நாம் பூஜை அறையில் முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றி செவ்வரளி மலர்களால் அலங்கரித்து ஓம் சரவண பவ என்ற 6 எழுத்து மந்திரத்தை கூறி முருகப்பெருமானை வணங்கி விரதத்தை தொடங்கலாம். விரதம் இருப்பவர்கள் அசைவம் சாப்பிடக்கூடாது. அல்லது முருகன் கோவிலுக்கு சென்று மாலை அணிந்து விரதத்தை தொடங்கலாம். 6 முகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகமாக அமையும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.